இது அப்படின்னா உண்மையில் அந்த வீடியோங்கிறது உண்மை தான். கையெழுத்து போட்டிருக்காரு, பேரம் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அதுபடி தான் அமமுக எம்எல்ஏ வந்து கையெழுத்து போட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு. அங்கேயும் ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. அதே போல் இந்த அதிமுக ஒரு பிளவு நடந்துச்சு இல்லையா, சி.வி. சண்முகம் அந்த பிளவு இருக்கு இல்லையா, அந்த பிளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-5 அமைச்சர் பதவி, அது இல்லாமல் வாரியத்தில் பொறுப்பு, அது மாதிரி பல நிபந்தனைகள் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து தாவேக்கா சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம், அமைச்சர் பதவி தரோம், மித்தவங்களுக்கு பொறுப்பு போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. நிறைய அமௌண்ட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால தான் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த சைடு தாவேக்கா சைடு ஆதரவாக வரும்னு சொல்லி வந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இவங்க வந்து ஆதரவு தெரிவித்தாங்கன்னு சொல்லி இவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.